ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபி செய்யறதுக்காக நான் பவுலில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்புல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன், பி விட்டமின் இருக்கு. டைஜஷனுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ் இருக்கு. இது டைஜஷனுக்காக இருக்கட்டும், பிளட்ல இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பருப்புல தண்ணி சேர்த்தி 2லிருந்து 3 முறை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். எனக்கு இந்த பவுல் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை நான் வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், கிராம்பு, கடல் பாசம், 2 கட் பண்ணின 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டு 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கனுக்கு தான் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வர அளவுக்கு மூடி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் அப்பப்போ கொஞ்சம் நடுவில் கிண்டி விட்டுட்டு தான் இருந்தேன். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கணும். அப்போ தான் கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கழுவி வச்சிருந்த 1 கிலோ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை வெங்காயத்தோட சேர்த்தி ஆரம்பத்தில் நல்லா கலந்து விட்டுறணும். சிக்கன் வேகும் போதே மசாலாலாம் போட்டுடணும், அப்போ தான் மசாலா பிடிக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதை நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதனால நான் எக்ஸ்ட்ராவாக தனித்தனியாக வேறு மசாலா எதுவும் சேர்த்தலை. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், இது கடையில் வாங்கினது தான். 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இப்போ மசாலாவோட சேர்த்தி சிக்கனெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி அதிகமாக சேர்த்தினோம் அப்படின்னா தண்ணியோட அப்சார்ப்ஷனும் சிக்கனில் இருக்கிறதுனால டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு தண்ணி சேர்த்தாமலேயே வேக வைக்கணும். சிக்கனில் இருந்துமே நீர் வரும், அதே போல் சேர்த்திருக்கிற தயிரில் இருந்தும் நீர் வரும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா இது போல் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இது போல் சிக்கனை வேக வச்சோம் அப்படின்னா தான் சாப்பிடும் போதுமே சிக்கன் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் நல்லா இது போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் தண்ணி எதுவுமே சேர்த்த கிடையாது. தயிரும் சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணி மட்டும்தான் இப்போ இதில் இருக்குது. இதில் 4 நார்மல் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாக வைக்க போகிறோம் அப்படின்னா தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும், ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கு. சிக்கனை நல்லா கலந்துட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மசாலா தான் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டால் மட்டும் போதும். கடைசியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு கலந்துட்டுற வேண்டியதுதான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பாசிப்பருப்பாக இருக்கட்டும், கடலைப்பருப்பாக இருக்கட்டும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் 2 கட் பண்ணின ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகா, கை நரைச்ச கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அரைச்சிட்டு வந்த மாவை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் சேர்த்திக்கிறேன். நான் எடுத்துக்கிறது குவேக்கர் ஓட்ஸ். இது ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓட்ஸ் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரண்டி வச்சு இந்த ஓட்ஸ் பவுடரை மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நான் எந்த பதத்தில் இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துருக்கேங்கிறது பாருங்கள். இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எப்பவும் போல் நல்லா நைஸாக தோசை போட்டுடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நல்லா சுற்றியே எண்ணெய் போட்டுட்டு அதை கொஞ்சம் நடுவுலையாகவும் போட்டுட்டுக்கிறேன். மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு பக்கம் நல்லாவே வேக விட்டுறணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், இன்னொரு பக்கம் திருப்பி போடுறதுமே ரொம்ப சுலபமாக டீமோல்ட் ஆயிட்டு வருது. இந்த தோசையை இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எல்லாருமே இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பீங்க, புளிக்க வைக்க வேண்டாமான்னு அப்படின்ட்டு. ஆமாம், புளிக்க வைக்க வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த தோசை ஒன்று சாப்பிட்டாவே போதும், நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ஹேர் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம நியூட்ரிஷன் கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஹேர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இது போல் நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான வழியிலேயே தான் இருக்கும். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.